நடிகை வனிதா விஜயகுமார் அவர்கள் ரொம்பவே பிரபலமான ஒரு நபர். விஜய் தொலைக்காட்சியில் வந்துட்டு குக் வித் கோமாளிலையும் சரி, பிக் பாஸ்லேயும் சரி கலந்துக்கிட்டு பயங்கரமான ஒரு ஃபேம் அடைஞ்சாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்போது ஒரு சில படங்களும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வனிதாக்கா அப்படின்னு தான் எல்லாருமே செல்லமாக வந்து கூப்பிடுவாங்க. அவங்க சமீபத்தில் இன்டர்வியூவில் நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்திருக்காங்க. அதில் வந்துட்டு முக்கியமாக வந்து ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்திருக்காங்க. அதாவது இப்போ இருக்கிற நிகழ்ச்சியில எல்லாம் சம்பந்தமே இல்லாதவங்க ஜட்ஜாக இருக்காங்க. பாட்டு ஷோனா அதில் பாடகர்களை ஜட்ஜாக கூப்பிடணும். டான்ஸ் ஷோனா டான்ஸ் மாஸ்டரோ இல்லை ஷோபனா மாதிரி டான்ஸில் சாதித்தவங்களை ஜட்ஜாக கூப்பிடணும். சம்பந்தமே இல்லாமல் ஒரு 4 படத்தில் டான்ஸ் ஆடின சினிமாக்காரவங்களை ஜட்ஜாக போடுறாங்க. நீங்கள் செஃப்பாக இருந்தால் தான் நீங்கள் ஜட்ஜாக இருக்க முடியும் ஒரு சமையல் நிகழ்ச்சிக்கு. அந்த செஃப்பாக இல்லாதவங்களை வந்து கூட்டிகிட்டு வந்து ஜட்ஜாக வைக்கிறாங்க. இந்த கான்செப்டே என்னன்னு எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி வனிதா அவர்கள் அந்த இன்டர்வியூவில் பேசினது சோஷியல் மீடியாவில் உலா வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம நெட்டிசன்ஸ்கள்லாம் வந்து சும்மா இருப்பாங்களா? வனிதாக்கா யாரை சொல்கிறாங்கன்னு தெரியுமா? இப்போ குக் வித் கோமாளியில் வந்துட்டு ரோஜா தானே வந்து ஒன் ஆஃப் தி ஜட்ஜாக இருக்காங்க. அவங்க வந்து ஒரு சினிமா நடிகை தானே. அவங்களுக்கும் செஃப் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் அவங்க இப்போ ஒரு ஜட்ஜாக இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அதே போல் டான்ஸ் நிகழ்ச்சியில் வந்துட்டு இப்போது ஒரு டான்ஸ் நிகழ்ச்சி அதில் வந்துட்டு நம்ம ஸ்ரீதேவி விஜயகுமார் அவர்கள் ஒன் ஆஃப் தி ஜட்ஜாக இருக்காங்க. ஒவ்வொரு சீசன்லேயும் அவங்க தான் இருக்காங்க. ரம்பா, ஸ்ரீதேவி இவங்களாம் தான் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து டான்ஸ் மாஸ்டர் கிடையாது. பட் ஆனால் ஆக்ட்ரஸ் அவங்க வந்து டான்ஸ் ஆடி இருக்காங்க. ஸோ இவங்களையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.